தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, திருவாசகத்தில் அடைக்கலப்பத்தில் இருந்து ஓர் பாடல். பிரிவறியா அன்பர் நின் அருள் பெய்கழல் தாளினை கீழ் மறிவறியா செல்வம் வந்து பெற்றார். உன்னையே வந்திப்பதோர் நெறியறியேன், நின்னையே அறியேன். நின்னையே அறியும் அறிவறியேன், உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பிரிவறியா அன்பர் என்றுமே சிவத்தத்துவத்திலே இருந்து பஞ்சாட்சர மந்திரம் நாக்கிலே என்றுமே தங்க வைத்து இதயத்திலே உறைய வைத்து சிவநெறியே தாங்கி வாழ்ந்து வருகின்ற பிரிவறியா அன்பர். சிவமும் அன்பரும் ஒன்றாக இருப்பது, சிவ சிந்தனை சிவநெறி ஊனாய் உயிராய் இருப்பது, 12 திருமுறைகள் என்றுமே நெஞ்சிலே தங்கி நாவில் தவழ்ந்து கொண்டிருப்பது, சிவ சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருப்பது, அந்த நெறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரிவறியா அன்பர், பிரிவறியா அடியார்கள். சிவம் வேறு அடியார் வேறு என்று இருக்காமல் அடியார்களே சிவமாக மாறியிருக்கிறார்கள். பிரிவறியா அன்பர் நின் அருள் பெய் கழல் தாள் இணைகீழ், நின் திருவடிக்கீழ் மறிவறியா செல்வம், அதாவது அடுத்து பிறவி இல்லை. அடுத்து பிறவி இல்லை என்பதே பெரும் செல்வமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது. மறிவறியா செல்வம் வந்து பெற்றார். அப்படி என்று சொன்னால் சிவன் அருள் பெற்றிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு மறுமை இல்லை. இந்த பிறவிலே அவர்கள் சிவன் அருள் பெற்றவர்கள், இறைவனது முழுமையான அன்பை பெற்றவர்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள், அறநெறியை தொடர்ந்து வாழ்ந்தவர்கள், அறநெறியில் தோய்ந்து வாழ்ந்தவர்கள், நல்வினைகளை முழுமையாக ஆற்றியவர்கள், பிறர்க்கென வாழ்ந்தவர்கள், சிவநெறியோடு வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மறிவறியா செல்வம் பெற்றிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் சொல்கிறார், அதாவது பிறப்பு இன்மை. இந்த பிறப்பு என்கின்ற பிணி மீண்டும் இல்லை. பிறந்து இந்த உலகில் அல்லல் உருவது இல்லை. பிறப்பு இனி இல்லை. பிறப்பு என்கின்ற பிணி இனி இல்லை. மறிவறியா செல்வம் வந்து பெற்றார், இறையருள் பெற்றார், சிவனின் அருள் பெற்றார்கள். யார்? பிரிவறியா அன்பர். உன்னையே வந்திக்கும், அதாவது போற்றி பாடும், புகழ்ந்து பாடும், இறையருள் பற்றி தெரிந்து அந்த நெறியிலே பயணிக்கும், உன்னையே வந்திக்கும் நெறியறியேன். சிவபெருமானே, உன்னை போற்றி பாடும் நெறி அறியேன், உன்னையே அறியேன். அடைக்கலப்பத்திலே மாணிக்கவாசகர் எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள். நின்னையே அறியேன், நின்னையே அறியும் அறிவறியேன். எந்த மார்க்கத்திலே எந்த நெறியிலே உன் திருவடியை அடைவது? நெறிவறியேன். அப்பர் பெருமான் சொல்வார், அதாவது மெய்மையாம் உளவு செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களைகள் வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, தம்மையும் நோக்கி கண்டு
தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்றே. இப்படி அவர் ஒரு மார்க்கத்தை சொல்லுகிறார், அவர் ஒரு நெறியினை சொல்லுகிறார். அப்பர் பெருமான் தேவார பதிகத்தில் இப்படி ஒரு நெறி அப்பர் சொல்கிறார். இங்கே மாணிக்க வாசகர் நின்னையே அறியேன் ஐயா, சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே நின்னையே அறியேன் ஐயா, அறியும் உன்னையே நின்னையே அறியும் அறிவறியேன், எப்படி தெரியலையே ஐயா, நின்னை அடையும் நின் திருவடியை அடையும் நெறி அறியேன், உன்னையே அறியேன், அறியும் அறிவும் அறியேன், அடியேன் உன் அடைக்கலமே நான், உன் திருவடியில் அடைக்கலம் என்னை ஏற்றுக்கொள்வாய். இப்படி ஒரு வழி, நின் திருவடியில் நான் அடைக்கலம் என்னை ஏற்றுக்கொள்வாய், நின்னை உன்னையே அறியும் அறிவறியேன், போற்றி பாடும் நெறி அறியேன், என் நான் உன் திருவடியில் அடைக்கலம். எவ்வளோ பெரிய விஷயம்! ஆண்டவன் திருவடியிலே அடைக்கலம், அடியேன் உன் அடைக்கலமே. இந்த அடைக்கலம் என்பது அவர் ஆசைப்பட்டிருக்கிறார். உன் அடைக்கலம், அடியேன் உன் அடைக்கலமே நெறியறியேன். பிரிவறிய அன்பரெல்லாம் மறிவறிய செல்வம் பெற்றிருக்கிறார்கள், அதை அறிவேன். அப்படி மறிவறியா செல்வம் பெறுவதற்கு நின் திருவடியே அடைக்கலமாக இருக்கிறேன், நான் நின் திருவடியில் அடைக்கலம் புகுகின்றேன், அடைக்கலம் நீதான். படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்தஞ்சு எண்ணாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன், துடைக்கிடும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து. அப்பர் பெருமான் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே. அடைக்கலம் கண்டாய், அந்த பாடலை இங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறோம். இறைவனே சிவபெருமானே அடைக்கலம், எனக்கு அடைக்கலம் தாராய். நான் ஒன்றும் பெரிய ஆளில்லை, உன் புகழினை பாடுவதற்கு, உன்னை தேடிச் சென்று தேடிச் செல்லும் அறிவினை பெறுவதற்கு. அதனால் அடைக்கலம். மாணிக்க வாசகர் அடைக்கலம் 10. இந்த பாடலை மீண்டும் மீண்டும் பாடி நெஞ்சிலே தாங்கி வைத்துக் கொள்ளலாம். இறைவனிடத்திலே அடைக்கலம், ஐயா நான் அடைக்கலம், என்னை சேர்த்துக்கொள். மறிவறியா செல்வம் உன்னுடைய பிரிவறியா அன்பர் பெற்றது போல உன்னிடத்திலே அடைக்கலமாக இருக்கின்ற அடியேனுக்கு அதை தாராய் என்று பொருள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய்.